வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 minutes. இது தி ஆகர்கைஸ் சேனல், எபிசோட் நம்பர் 99. நான் மிஸ்டர் எம், என் கூட மிஸ்டர் ஏ. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ஒன் பிளஸ் பத்தி தான். ஒன் பிளஸும் எலான் மஸ்க்கும் ஒரே மாதிரி. என்னன்னா அவங்க ஏதாவது ஒரு பொருளை லான்ச் பண்ண போறாங்கன்னா அவங்க நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும்னு அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் OnePlus 80 அக்டோபர் 14 லான்ச் ஆக போகுது. அதனால டெய்லி ஒவ்வொரு விஷயமா காமிச்சு நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன காமிச்சிருக்காங்கன்னா அவங்களோட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. 4500 mAh இருக்காமா அதோட பேட்டரி. அதே மாதிரி இதுல வந்து 65 வாட்ஸ் சார்ஜர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வர போறாங்க. இதுக்கு முன்னாடி 30 வாட்ஸ் தான் இருந்துச்சு ஒன் பிளஸ்ல, இப்போ வந்து 65 வாட்ஸ் இருக்கு. ரியல்மில 15,000 கொடுக்குறாங்களேன்னு கேட்க கூடாது. இது வந்து 39 ஃபுல் சார்ஜ் ஆயிருமாமா. சூப்பரான விஷயம். அது மாதிரி இது வரைக்கும் என்னெல்லாம் வந்துருக்குன்னா 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே, எல்இடி ஃபிளாட் டிஸ்பிளே அப்படின்லாம் இருக்கு. ஸ்னாப்டிராகன் 865 பிளஸ் ப்ராசஸர். இதெல்லாம் தான் நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச ஸ்பெக்ஸ் அபவுட் OnePlus 80. ஓகே, இந்த ஈலான் மஸ்க் கம்பேரிசன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்துச்சு இந்த நியூஸை படித்தோன்னே. மிஸ்டர் எம் அதை கரெக்டாக கவியிருக்காரு. ஓகே, நம்மளோட முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எம் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு நல்ல பட்ஜெட்டில் வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நூபியா அப்படின்ற சைனீஸ் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஸ்மார்ட் வாட்ச்லேயே ரொம்ப ஃபேன்சியான வாட்ச். இந்த டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னா மேலே கீழே எல்லாம் பெண்ட் ஆகி ஒரு பேண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய சைஸ் பேண்ட் மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதாச்சும் நம்ம பட்ஜெட்டுக்கு வருமா, மிஸ்டர் எம்முக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா சைனாலேயே இது வந்து 14,000 பக்கம் வருதாமா. அது போக இது வந்து கிக் ஸ்டார்டரில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு காசு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே 14,000க்கு வரும். இல்லை அதுக்கப்புறம் அது மார்க்கெட் மெயின் ப்ரொடக்ஷன் வந்ததுக்கப்புறம் வாங்கினோன்னா 4,000 சைனீஸ் யுவான் பக்கம், அதாவது 42, 43, 44 வந்துடும். அத்தனை ரூபாய்க்கு தான் வருது அப்படின்றாங்க. ஸோ இது கொஞ்சம் புது டிசைனான ஸ்மார்ட் வாட்ச்ன்றதுனால மன்னிச்சு ஒத்துக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு வந்தால் தான் தெரியும். ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னா ஆப்பிள் அவங்களுக்குன்னு தனியா மாஸ்கே செஞ்சிருக்காங்க. இது யாருக்காகனா அவங்க ஆப்பிளோட எம்ப்ளாயிஸ்க்காக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கமர்ஷியலா விற்பாங்க அப்படின்னு எதுவும் கமெண்ட் பண்ணல. பட் ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஆப்பிள் வந்து அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா மாஸ்க் வந்து ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. எஸ், அது வந்து அன்பாக்ஸ் தெரப்பி லியூ வந்து அன்பாக்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்களும் அந்த வீடியோவை பார்க்கலாம். இது எதுக்காகனா இப்போ இந்த ஐபேடு, ஐபோன் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஆப்பிள் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ட்டு அந்த அன்பாக்சிங் வீடியோல சொல்லியிருந்தாங்க. நீங்க ஐபோனும் ஐபேடும் வாங்கினீங்கன்னா அது பேக் பண்றவங்களுக்கு கொரோனா இருந்தாலும் உங்களுக்கு வராது அப்படின்ட்டு ஆப்பிள் வந்து மறைமுகமா சொல்றாங்களோ. அப்படியெல்லாம் எங்க ஆப்பிள் மேல குத்தம் சொல்லாதீங்க மிஸ்டர் எம். அவங்க எம்ப்ளாயிஸ் நல்லா இருந்தா அவங்களுக்கும் நல்லது தானே, அதுக்காக பண்றாங்க. ஓகே, இப்படிதான் சைனா கம்பெனியை குத்தம் சொல்லிட்டே இருந்தாரு ட்ரம்ப். இந்த WeChat அப்புறம் டிக்டாக் இதெல்லாம் பிளாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேன் எல்லாம் பண்ணியிருந்தாரு அவர் கவர்மெண்ட் தரப்புல இருந்து. ஆனா அவங்க மேல்முறையீடு அமெரிக்கன் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. என்னன்னா அந்த கோர்ட் வந்து பார்த்துட்டு இதுல இவங்க எதுவும் தப்பு பண்ண மாதிரியே தெரியல தம்பி, இவங்களெல்லாம் எதுக்கு பேன் பண்ணீங்க, உன் அரசியல் உள்நோக்கத்துக்காக நீ நினைச்சவனெல்லாம் கம்பெனியெல்லாம் பேன் பண்றதா, நீ பேன் பண்ணதா சொன்ன உத்தரவுக்கு நான் ஸ்டே கொடுக்குறேன், இப்போ பேன் வந்து நடக்கல, எதுக்கு பேன் பண்ணீங்கன்னு தெளிவான விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேன் பண்ணிக்க அப்படின்னு செருப்புல சாணியை தொட்டு அடிச்ச மாதிரி ட்ரம்ப் கிட்ட பழிச்சு நடிச்சிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு சுத்தி அடி வந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இன்னைக்கோட கடைசி நியூஸ் என்னன்னா நம்ம ரொம்ப நாளா நியூஸ்லயே எக்கச்சக்க தடவை பார்த்துட்டோம். நம்ம நியூஸ்லயே ஒரு 4-5 தடவை சொல்லியிருப்போம் இந்த மாதிரி வாட்ஸ்அப் எக்ஸ்பைரி மெசேஜ் வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் 2-3 தடவை நாங்க அந்த நியூஸை கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா போங்கடா நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை அது சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அறிகுறிகள்லாம் தெரியுது. எதனாலனா வாட்ஸ்அப்போட இந்த பீட்டா கோட்ல வந்து இதோட அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா இப்போ எக்ஸ்பைரி மீடியா மெசேஜ் மட்டும் இல்ல, மீடியாவே. இப்போ நீங்க ஒரு மெசேஜோ, வீடியோவோ, கிஃப்டோ இல்லைன்னா ஏதாவது ஆடியோ ஃபைல் வந்து யாருக்காவது அனுப்புறீங்கன்னா அதுல வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் அவங்க பார்த்து 5 நிமிஷத்துக்குள்ள டெலிட் ஆயிடணும், இல்லைன்னா 1 மணி நேரத்துல 1 நாள்ல அந்த மாதிரி டெலிட் ஆயிடணும் அப்படின்லாம் நீங்க செட் பண்ணி அனுப்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒன் டைம் வியூ அப்படின்ட்டு அவங்களுக்கு காமிக்குமாமா. இப்போ மிஸ்டர் ஏ வந்து எனக்கு அனுப்புறாங்கன்னா நான் அந்த பார்க்கும் போது அதுலயே ஒன் டைம் அப்படின்ட்டு இருக்குமாமா. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு அந்த சேட்டை விட்டு வெளியே போனாலே அது சொல்லுவாமா, பாரு நீ வெளியே போற, இதுக்கு மேலே டெல்ட் ஆயிரும், நல்லா பாத்துக்கோ அப்படின்னு காமிக்குமாமா. வேணா நம்ம நல்லா பாத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நல்ல ஃபீச்சரா தான் இருக்கு. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஓகே, கடைசியா முகத்தை பார்க்கணுங்கிறவங்களாம் பார்த்துக்கோங்க.
இன்னைக்கு நியூஸை முடிச்சிடலாம். ஸோ இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம். டாடா பாய்.